ஏற்கனவே 427 கோடி எடுத்து தொலைஞ்சிருக்கியே, புரியலையா? அதுல தின்னு தொலைங்கல. 427 கோடி ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா வகுங்க. 30 மாசமா 12 மாசத்தால வகுத்து பாருங்க எவ்வளவு, கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் வருது மாசத்துக்கு. இந்து கோயில்கள் இருந்து எடுக்கிறீங்க, அதுல சாப்பிட்டு தொலைங்கல, அதை கொடுத்து தொலைங்கல. உங்க பணம் அது. நீ வேலை பார்க்கறேன்னு சொல்ற, அதுக்காக கூலி எடுத்துட்டு பரவாயில்ல, திருப்பியும் கோயில 3வது வரி மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த கோயில் எங்க போறது? அதனாலதான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல கொடுக்குறாங்க, ஒரு கோயிலோட சொத்து எப்படி செலவழிப்படலாம்னா அந்த கோயில் சம்பந்தப்பட்ட வேலை அதுக்கு மட்டும்தான் செலவழிப்படலாம். பிளஸ் இன்னொன்னு என்ன செய்யலாம், அந்த கோயில் இருக்கக்கூடிய தெய்வ திருமேனிகள் இருக்குல்ல, ஐடல்ஸ்லாம், அவைகளுடைய திருவிழாக்களுக்கு செலவிடப்படலாம் சொல்லி நம்ம எழுதல, நீங்க எழுதல, நான் எழுதல, இப்ப இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் எழுதல, இப்ப இருக்கக்கூடிய ஹைகோர்ட்லாம் எழுதல. பகைவர்கள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அரசாங்கம் இருக்கு இல்லையா, கிறிஸ்தவ அரசாங்கம் எது, பிரிட்டிஷ், அவங்க பீரியட்ல போட்ட ஜட்ஜ்மெண்ட்ல எழுதியிருக்காங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க கரெக்டா. அவங்க ஊராட்டாளுகள் நேர்மையா எழுதுற, நம்ம இந்து ஜட்ஜா ஏதாவது சொல்லுவீங்க நீங்க. அப்படிலாம் இப்பயும் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ல வந்துருச்சு. இப்படிலாம் இருக்க போகும்போது கமிஷனரோட வேலை என்னன்னா, கோயிலோட பணம் இருக்கிற வருமானம் கோயிலுக்கு மட்டும்தான் செலவழிக்கப்படுதான் பாக்குறதுக்கு தான் அவர் பெரிய ட்ரஸ்டி. இங்க இருக்கிற ட்ரஸ்ட் சாதாரண ட்ரஸ்டி, அவர் சூப்பர் ட்ரஸ்டி. கோயில் தமிழ்நாட்டில் எல்லா கோயிலுக்கும் பார்க்கணும், ஆனா அவர் தான் தப்பே பண்றாரு. இப்ப வேலையே பயிரை மஞ்சள் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. இன்னொரு உமானம் இருக்கு, உமானம் கேட்டா ரொம்ப கடுமையான உமானம் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்காது. பிரச்சனை சொல்லுங்க, யாரோட பேர், யாரு, எந்த கமிஷனர் பேரா சார்? ஒண்ணுமே இல்லை சார், எந்த கமிஷன் பேரை போட்டு நாங்க கொடுக்கல. என்ன காரணம்னா, தனிப்பட்ட ஆளுகளை அட்டாக் பண்றது எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. இன்ஸ்டிடியூஷன் பல விதத்துல ஒருத்தன் தப்பு பண்றான், தவறு பண்றான், குற்றம் பண்றான், யாருன்னு போய் பாருங்க சார். 2017 கூகுள்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேர் வந்துடும், முடிஞ்சு போச்சு. ஜாயின்ட் கமிஷனர் யாரு, ஜாயின்ட் கமிஷனர் ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவர் யாருன்னு நீங்க போய் பாருங்க, உள்ள அப்படி கொடுத்துருக்கோம். இதுல என்னன்னா சார், இந்த மெயினான மேட்டர் என்னன்னா, இந்த வழக்கெல்லாம் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயில் சொத்துக்களை அவங்க ரைட் ராயலா கேட்க ஆள் இல்ல, போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு இல்ல, கோயிலுக்கு வரி போடுறதே யாருக்கும் தெரியல. இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு கோச்சிக்கலன்னா முக்கியமான அவங்கள்ட்ட பேசுற யாரோ இந்த ஊர்க்காரங்களாம் வந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்ட HRNC டிபார்ட்மெண்ட், மற்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி, கலெக்டரேட் மாதிரி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மாதிரி மக்கள் வரி பணத்துல அவங்க சம்பளத்தில் வாழ்றாங்கன்னா 15 பேருக்கு 15 பேரும் ஆமான்றாங்க. ஆனா நான் கரடியா கட்டிக்கிட்டே வர்றேன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா. கிடையாது, சாரி சார், ஜெயா டெலிவிஷன் உங்க முன்னாடி வச்சுட்டு உங்க கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்க, சாரி சார். இது என்ன ஆச்சுன்னா, இது மாதிரி இந்த விழிப்புணர்வு வேணுங்கிறதுக்காக அந்த கரடியா கத்துறது, யாரையும் தலையை வாங்குறது, பர்சனல் மோட்டிவ், பப்ளிசிட்டி, திஸ் தட் ஒன்றும் கிடையாது. பப்ளிசிட்டி இல்ல, இதை அப்படியே எடுத்து நேர போனா மூஞ்சி எல்லாம் கம்ப்ளீட்டா மார்பிங் பண்ணி மறைச்சிடுங்க, வாய்ஸை மட்டும் கொண்டு போங்க, நீங்க தான் கொண்டு போகணும். ஒரே நம்பிக்கை, வேற வழியே இல்லை. என்னன்னா, அரசாங்கம் நம்ப முடியல, அரசாங்கமே ஆட்டையை போடுது, அரசாங்கம் பழைய அரசாங்கம் ஆட்டப்படுது, இந்த அரசாங்கம் ஆட்டப்படுது. இது போக அரசாங்கத்தை கைப்பற்றணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, ABCD இருக்குல்ல, அவங்களும் வாய் திறக்க மாட்டேன் அப்படின்னா அவங்க ரெடியா இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து நம்ம அடிப்போம் அப்படி இல்லைன்னா இப்ப பேசு, புரியல நான் சொல்றேன், யாருக்கு சொல்றேன் நல்லா புரிஞ்சு கொடுங்க. AB முடிஞ்சு போச்சு. AB என்ன சொல்லிடுச்சு, சாப்பிட்டுட்டோம், நாங்க சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்போம்.